ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட் கமின்ஸ் இப்போ பேசியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, இந்த அளவுக்கு கோடிகளை கொட்டி கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கமின்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபேன்ஸு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா அதிக தொகைக்கு ஒரு பிளேயர் ஏலம் போனது அப்படின்னு பார்க்குறப்ப சாம் கரன் 18.50 கோடி ரூபாய்க்கு 2023 பஞ்சாப் அவர் வாங்கினாங்க. இவருக்கு அடுத்துன்னு பார்க்குறப்ப கேமரான் கிரீன் 17.50 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அவர் 2023 சீசனில் வாங்கினாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 2023 ஸ்டோக்ஸ் 16.25 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கினாங்க. நம்ம தலை தோனி, நம்ம ஹிட்மேன் ரோஹிட்டு, கிங் கோலி இவங்களை விட ஃபாரின் பிளேயர்ஸுக்கு தான் அதிகமான கோடிகளை கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் எந்த ஒரு பிளேயருமே இது வரைக்கும் 20 கோடியை டச் பண்ணது கிடையாது. இப்போ முதன் முறையாக இந்த 2024 சீசனுக்காக 2 பிளேயர்ஸு, அதுவும் 2 ஆஸ்திரேலிய வீரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கோடி டச் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20.50 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க இப்படி பண்ணாங்கன்னா இதை விட மேலே ஒரு படி மேலே போய் கேகேஆர், அதுவும் கம்பீர் ஏலத்தில் கலந்துக்கிட்டாரு. அவர் இருக்காரு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு 24.75 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்குறாங்க. அவர் போட போகிறது வெறும் 4 ஓவர் தான். அந்த 4 ஓவருக்கு இவ்வளவு கோடி அவருக்கு தேவையானுங்கிறது புரியலை. இப்போ இந்த மாதிரி சூழல் கமின்ஸுக்கு முதன் முறையாக 20 கோடி டச் பண்ணோன்னா ஐபிஎல்ல இது பெரிய ரெக்கார்டாக மாறுச்சு. அப்போ அதை பார்த்துட்டு கமின்ஸ் சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாச்சும் ஒரு டீம் வாங்குவாங்க, ஒரு 8 கோடி இல்லை ஒரு 10 கோடி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 20 கோடி அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக வந்திருக்கு. என்னால் நம்பவே முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ப முடியாத சந்தோஷத்தை கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்காரு. முதன் முறையாக எஸ்ஆர்எச் அணிக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஆட போறாரு. நன்றி.